ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னென்னா விஜய் வந்து பிஜேபி கூட போயிடக்கூடாது. ஜனநாயகன்னு சொல்கிறத தாண்டி விஜய்னு வார்த்தை போட்டால் என்ன ராகுல் காந்திக்கு பிரச்சனை? ஒன்று விஜய்க்கு விசுவாசமாக இருங்க, இல்லை திமுகவுக்கு விசுவாசமாக இருங்க. திமுக கூட கூட்டணி இருக்கீங்க. விஜய் வந்து திமுக தீய சக்தின்றாரு. உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்குமேனால் ஆமாம் திமுக தீய சக்தின்னு கூட்டணியை முடிச்சுட்டு விஜயோட நில்லுங்க. நேர் அரசியல் பண்ணுங்கள், நேர்மையான அரசியல் பண்ணுங்கள். அந்த சைடு குழந்தைய கிள்றது, இந்த சைடு தொட்டில் ஆட்டுறது, அந்த அரசியல் வேண்டாம். அதே தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பண்ணுறாங்க. இதுதான் கடந்த காலத்தில் பண்ணாங்க. 2 தான் இருக்க முடியும். கேட்டால் இது ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்னா இந்த உட்கட்சி ஜனநாயகத்துக்கு திமுக தொண்டர்கள் தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்க. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். உள்ளூர் திமுகவில் சீட்டு கேட்குறாங்க, காங்கிரஸில் போய் சீட்டு வாங்கிடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டு போயிடுவார் டெல்லிக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம மாணிக்கம் தாக்கூர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒன்றும் தேர்தலில் நிற்க போகிறதில்ல. லோக்கலில் திமுக ஒன்றிய செயலர், பை செயலர், நகர செயலாளர், மாவட்ட செயலர் அந்த யூனிட் வேலை செய்யலைன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? நீங்கள் வாங்குறீங்க பாருங்கள் 25 சீட்டு, அதில் பாதி இப்போயே கழிச்சிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் பேச போகிறீங்க, இதுதான் அரசியல் பண்ண போகிறீங்கன்னா அதில் பாதியை கழிச்சிக்கோங்க. அதெல்லாம் அதிமுக தான் அங்கே வெற்றி பெறும். இது நடக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டர்களோட மனநிலை தெரியாமல் அவங்களோட ஆதாயத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி போகுதுன்னா எதிர்கட்சியில் இருக்கிற தொண்டர்களோட மனநிலை என்ன? உதாரணத்துக்கு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்துட்டு திமுகவோட கூட்டணி போகிறாருன்னு பேச்சுவார்த்தை. உடனே இல்லைனா என்டிஏல தான் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கூட்டணி வைக்கிறதுன்றது ஒன்று, தொண்டரோட மனநிலை எப்படி இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரும் விசிக கட்சி தொண்டரும் ஒன்றிணைவாங்களா, ஒன்றிணைய மாட்டாங்களா? என்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வந்ததுன்னா இருக்கிற ஓட்டும் போயிடுமோன்ற அந்த சிந்தனையினால தான் அதை நிறுத்துறாரு. அதான் அந்த அரசியல் புரிதல் என்பது. அப்போ அந்த அரசியல் புரிதல் என்பது ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்தில் தவறு.